கோவை மாவட்ட காவல்துறை தொடர்ந்து போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை பேரூர் சப்டிவிஷன் மற்றும் கருமத்தம்பட்டி சப்டிவிஷனில் உள்ள செட்டிப்பாளையம், மதுக்கரை மற்றும் கேஜிச்சாவடி இந்த பகுதிகளில் உள்ள சுமார் 50 இடங்களில் ஸ்பெசிஃபிக் இன்புட் கிடைச்சதன் பேரில், ரகசிய தகவல் கிடைச்சதன் பேரில் 2 டிஎஸ்பி, 9 இன்ஸ்பெக்டர் மற்றும் 50 டீம்ஸ், மொத்தம் 300 காவலர்கள் காலையில் இந்த இடங்களில் வந்து சோதனை செஞ்சாங்க. அப்படி சோதனை செஞ்சதில் இன்றைக்கி 22 வெஹிக்கிள்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். 22 வெஹிக்கிளுக்கும் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. அதே போல் இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர்லாம் வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ 22 வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ், 4.5 kg கஞ்சா, 50 milliliter ஆஃப் ஹேஷிஷ் ஆயில், கஞ்சா ஆயில், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் 10.35 grams ஆஃப் மெத்தாஃபெட்டமின்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸு, அப்புறம் கஞ்சா சாக்லேட்ஸ் 2 kg இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 18 சஸ்பெக்ட்ஸை விசாரிச்சிட்ருக்கோம். இந்த 5 குற்றவாளிகளில் 2 பேருக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே ஒரு 307 கேஸ், ஒரு ராபரி கேஸ், 2 கேஸ் இருக்குது. இன்னொருத்தருக்கு வேறு ஒரு மாவட்டத்தில் 2 NDPS ஆக்டில் 2 கேஸ் இருக்குது. இந்த 5 பேரில் 2 பேர் கல்லூரி முடித்தவர்கள், முடிச்சுட்டு இங்கே தங்கியிருக்காங்க. 3 பேர் மாணவர்கள், படிக்கிற மாணவர்கள். இந்த போதைப் பொருளுக்கு எதிராக, குறிப்பாக போதைப் பொருளுடைய பழக்கம் வந்து கல்லூரி மாணவர்களிடையே அதிகப்படுறதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வரோம். கோவை மாவட்ட காவல்துறை மூலியமாக கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த போதைங்கிறது ஒரு அழிவின் பாதை, அதில் நம்ம போகக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு. ஏற்கனவே சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் நம்ம மேற்கொண்டு வரோம். இருந்தாலும் மாணவர்கள் சில நேரத்தில் தவறான வழியில் போகிறாங்க. இது அவங்க வாழ்க்கையை பாதிக்கும். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் மாணவர்கள் அவங்க ரூமில் தங்கியிருக்கும்பொழுது அவங்களுடைய சொந்த ஊரில் இருந்தோ இல்லை வெளி மாவட்டத்தில் இருந்தோ அவங்க கூட தெரிஞ்சவங்க இருந்து தங்க வரும்போது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு தங்க வைக்கணும். ஏன்னா இந்த மெத்தட் மூலியமாக தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெளியில் குற்றம் பண்ணிட்டு வந்து இங்கே மாணவர்கள் தங்கியிருக்க அலையில் வந்து குற்றவாளிகள் வந்து புகலிடமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அதே போல் வீட்டு உரிமையாளர்கள் வந்து வீடை வாடகை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி செக் பண்ணணும். அதே போல் அடிக்கடி போய் செக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்றதையும் கண்காணிக்கணும். ஏதாவது தவறான ஆக்டிவிட்டீஸ் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாக்கா காவல்துறைக்கு தகவல் சொல்லணும், இல்லைனா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதே போல் கல்லூரி நிர்வாகமும் இந்த டீவியன்ட் பிஹேவியர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய நடவடிக்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா அவங்களை கூப்பிட்டு செக் பண்ணணும், அவங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கணும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். போதைப் பொருளுக்கு சம்மந்தமாக எந்த நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுன்றதை காவல்துறை மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அதுதான் விசாரிச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா மெத்தாஃபெட்டமின் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பிடிச்சிருக்கோம். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்றதை விசாரிச்சுட்ருக்கோம். அவங்க சில தகவல் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு இதை யார் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்றதையும் எடுத்துருவோம். இல்லை, நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. சில 3-4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட்ஸ் இருக்குது. அங்கேருந்து ட்ரெயின் மூலிமா நமக்கு வருது. இதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து ரயில்வே போலீஸ் மூலிமாவும் நம்ம வந்து தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டுருக்கோம். அதில் நிறைய சீசரும் பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டு மட்டும் 670 கிலோஸ் கஞ்சா நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சீஸ் பண்ணியிருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளில் அது அதிகமான சீசர். சாக்லேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவும் இப்போ வாங்குகிறாங்க. அதுக்கும் நாங்கள் வந்து இப்போது ஒரு லெட்டர் வச்சு அந்த கன்சர்ன்டு பர்சனுக்கும் அதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா எல்லா கல்லூரி நிர்வாகத்துக்கும் நாங்கள் வந்து அறிவுரை வழங்கியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டிவியன்ட் பிஹேவியர் இருக்கும்போது ஒருத்தரால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதே போல் ஆன்டி ட்ரக் கிளப்புன்றதையும் வந்து கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
சரிங்க எட்டிமேடு செக் போஸ்ட்லையா? எட்டிமேடு செக் போஸ்ட்டில் நம்ம தொடர்ந்து வாளையார் டு எட்டிமேடு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சில் மட்டும் 2 செக் போஸ்ட் போட்டிருக்கோம். அது வந்து தொடர்ந்து நமக்கு லாஸ்ட் இயர் 2-3 அக்கரன்சஸ் ஆகிடுச்சு. டெக்காயிட்டி ஹைவே டெக்காயிட்டி ஆனதுனால அந்த இடத்துல சோதனை சாவடியை அதிகப்படுத்தி கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தியிருக்கோம். அது மூலியமாக நிறைய சீஷஸ் கேஷும் கோல்டும் சீஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய வேலிடேஷன் என்ன, ஆத்தென்டிசிட்டி என்னன்றதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம்.